வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் உள்ள லஞ்ச் மெனு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காலையில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குறோம் இல்லையா, திங்கள் டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்னென்ன செஞ்சு கொடுக்குறோங்கிறது கொஞ்சம் அவசரமாக தான் எடுத்திருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் பிள்ளைங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்ததை இன்றைக்கி உங்களோட வீடியோவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலையும் நான் தினம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததை எடுத்து சேர்த்து இன்றைக்கி ஒரே வீடியோவாக இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னுமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உன்னைக்குன்னே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள்லாம் சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரைஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி நான் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் காஞ்சது தான் இருக்குது அப்படின்னா நைட்டே நீங்கள் ஊற வச்சு அதை தனியாக எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு விருப்பப்பட்ட எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் காலிஃப்ளவர், அது மாதிரியான காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து தாளித்து விட்டுறலாம். இப்போ இது கூட வாசத்துக்காக இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது கூட தக்காளி நம்ம சேர்க்கக்கூடாது. பெரிய வெங்காயம், பெரிய பல்லாரி வெங்காயமும் ஒரு 2 பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே பூண்டு பற்கள் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு பற்கள் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாயை கட் பண்ணாமல் அப்படியே நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதாவது நான் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் இல்லையா, அப்போவே எங்களுக்கும் சேர்த்து நான் சமையல் பண்ணிவிடுவேன். ஒரு சில சமயங்களை மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக செஞ்சு கொடுப்பேன். டைம் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும் மீதி நேரங்களில் எங்களுக்கும் சேர்த்தே செஞ்சுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலரை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், மல்லித்தலை, புதினா தலை இது எல்லாமே கொஞ்சம் வதங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல காய்கறிகள், அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்கள் குழந்தைங்க காய்கறியே சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த சாதம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக உங்களை காய்கறி சாப்பிட வச்சிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் போட்டிருக்க காய்கறியெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். சாதம் அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு பால் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பால் ஒரு வேளை பத்தலை அப்படின்னா சும்மா 1 டம்ளர் பத்தலை அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் சேர்த்து நான் கலந்து விட்டுக்கப்புறேன். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி சேர்த்துருந்தேன். 5 டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம தக்காளி சேர்க்கல இல்லையா, அதனால் கொஞ்சம் புளிப்பே இல்லாத மாதிரி சப்புன்னு இருக்கும்ல, அதுக்காக ஒரு லெமனை பிழிஞ்சிட்டு நான் சேர்த்துருக்கேன். சாதத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக சாதம் சேர்க்குறீங்க, 1/2 லெமன் போதும். நான் 1 லெமன் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த தேங்காய் பால் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் ஊற வச்சுருக்க அரிசி இருக்குல்ல, அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸுக்கு நீங்கள் தண்ணி அளவுகள் ஊற வைக்கிறது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் நார்மல் ரைஸ்க்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எனக்கு என்னுடைய விசில் 2 விசில் வச்சா என் குக்கர் வேகும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் விசில் வச்சு எடுத்துக்கிறேன். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கலந்து விட்டு பார்த்தோம் அப்படின்னா விசில்லாம் நல்லா ஆஃப் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து விடுறேன். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக ஏதாவது காய் வச்சு கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் அப்படின்னா நம்ம தமிழர்கள் விருந்திலேயே எப்போவுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் உருளைக்கிழங்கு பால் கறி. அதுதான் நான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு ஒரு தேங்காய், கொஞ்சமாக பச்சை மிளகாய், கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வெங்காயம், தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ தாளித்து விட்டு பால் கறியாக செஞ்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கிட்டு கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே தேவையான அளவுக்கு பால் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 4-5 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல அதை இது கூட மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் நான் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன்ல அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான கிரேவியாக இருந்துச்சுன்னா சாப்பாட்டில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் காரத்துக்கு மிளகாய் தூளோ, கரம் மசாலா இது மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம், அது மட்டும்தான் காரத்துக்கு. உங்களுக்கு காரம் இன்னும் தேவை அப்படின்னா ஒரு பச்சை மிளகாயோ 2 பச்சை மிளகாயோ சேர்த்துக்கோங்க. கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய உருளைக்கிழங்கு கிரேவி ரெடியாச்சு. இந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா இந்த சாதத்துக்கு, இந்த தேங்காய் சாதம் இருக்குல்ல, தேங்காய் பால் சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கிறனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போது டிஃபனில் பேக் பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டியூஸ்டே பார்த்திங்கன்னா மல்லி சாதம் புதினா சாதம் செஞ்சு தரப்போகிறேன். நீங்கள் மல்லி மட்டும் வச்சும் செஞ்சு தரலாம், புதினா மட்டும் வச்சும் செஞ்சு தரலாம். நான் ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி மல்லியும் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் செய்கிறேன், எங்களுக்கு செய்யலை. ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மல்லி தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மல்லி புதினா ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய மண் இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. கூட வந்து ஒரு 2 பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கூடவோ குறைச்சோ செஞ்சுக்கோங்க. இதை வந்து தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா சும்மாவே அரைச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து நீங்கள் முந்திரி பருப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நிலக்கடலை இருக்குல்ல, அதுவும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இதை மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இது லேசாக செவந்து வரட்டும். இது லேசாக மெதுவாக செவந்து வர டைமில் நம்ம செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சா கூட கொஞ்சம் வந்து அது தண்ணி மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது நம்ம இதில் புளிப்புக்காக எதுவுமே சேர்க்கல இல்லையா, ஸோ அதனால் ஒரு அரை லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது வந்து 2 பிள்ளைங்க வந்து சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின அந்த திக்கான ஒரு கிரேவி மாதிரி அந்த புதினா தழை மல்லித்தலை அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காயாச்சு. ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சூடான சாதத்தை இது கூட கிளறினாலும் சரி, இல்லை நல்லா ஆற வச்ச சாதத்தை அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு மெதுவாக கிளறி விட்டாலும் சரி, எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். சாதம் மட்டும் உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வடித்த சாதத்தில் செஞ்சிட்ருக்கேன். சாதம் வடிக்கும்போது ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதையும் நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். இதுக்கு வந்து சைடிஷாக பார்த்திங்க அப்படின்னா காளான் கிரேவி தான் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்ற ரெசிபியை வந்து நான் வந்து உங்களுக்கு தனி ரெசிபியாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெனஸ்டே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். நார்மலாக நம்ம வீட்டில் சேர்க்கக்கூடிய புழுங்கல் அரிசி தான், அரிசி சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல, அதுதான். இப்போ பார்த்திங்கன்னா உடனே செஞ்சு உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1 கப்புக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு பருப்பு சரியாக இருக்கும். ஆனால் நான் மதியானம் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறனால 1 டம்ளருக்கு அரை டம்ளர் வீதம் 2 டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் பருப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதாவது வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இதுக்கிடையில் நான் வெண்டைக்காய் தான் வந்து இதுக்கு நான் ஃப்ரை பண்ணி இதுக்கு கொடுக்க போகிறேன். வெண்டைக்காய் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு 2 சொட்டு அளவுக்கு லெமன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நல்லா புளிப்பான தயிர் ஒரு 2 சொட்டு சேர்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரிசி பருப்பு சாதம். ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கலாம். அந்த குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடியில் ஒரு 1/4 லேயருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், 2 வரமிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகான்னு சொல்லுவோம்ல, அதுதான். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயமும் பூண்டும் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தக்காளி, அதாவது புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து மீடியமாக ஒரு 2 தக்காளி நான் சேர்த்துக்குவேன், அது மாதிரி சேர்த்துக்கலாம். இதுக்கு காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் கூடவே வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் நான் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ வேறு வந்து காரத்துக்கு ஏதாவது சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது, அதாவது மிளகாய் தூள் அது மாதிரி சேர்த்தோன்னா நல்லா இருக்காது. ஸோ இது கூட வந்து ஒரு 2 தக்காளி நான் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கி வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாதம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட செய்யலாம். கரம் மசாலா, ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது மாதிரிலாம் சேர்த்து கூட நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். பட் சிம்பிளாக எப்படி செஞ்சோன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் அது இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வரமிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொடுத்தோம்னா அந்த அரிசி பருப்பு சாதத்துக்கும் இந்த காரசாரமான வெண்டைக்காய்க்கும் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து மெனு வந்து இதுதான். அரிசி பருப்பு சாதம் கூடவே வந்து வெண்டைக்காய் வந்து வறுத்து கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தக்காளிலாம் கொஞ்சம் சாஃப்டாகி வதங்கியிருக்கு. கூட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாகி வந்திருக்கணும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அரிசி பருப்பு சாதம்னா மஞ்சள் தூள் இல்லாமலாம் கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லாவே ஊறி வந்தாச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அரிசியை நல்லா கழுவிட்டு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து ஊற வச்சுருக்க அரிசி பருப்பையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த அரிசி பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. இதுக்கு வந்து நீங்கள் பருப்புக்கெலாம் தனியாக தண்ணி மெஷர் பண்ண தேவையில்லை. அரிசிக்கு மட்டும் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றுனீங்கனாலே போதுமானது. நீங்கள் எப்போவுமே அரிசிக்கு வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதோட ஒரு அரை டம்ளர் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. எப்போவுமே அரிசி பருப்பு சாதம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கடைசியாக குக்கரை மூடி வைக்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இதை மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களோட குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குலைவாக வைக்கிற மாதிரி பார்த்து விசில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து விசில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விசில்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சாதம் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போமா? வாவ் சூப்பராக இருக்குது. அப்படியே கமகமன்னு வாசனையோடு இருக்குது. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம், இன்னும் வாசனையாக இருக்கும். சாதத்தை கிளற பார்த்திங்கன்னா நல்லாவே இது குழையும். நல்லா குழையிற மாதிரி தான் நான் வேக வச்சுருக்கேன். லைட்டாக மசிச்சு விட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துடலாம் வெண்டைக்காயும் இந்த சாதத்தையும். அடுத்த Thursday பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பச்சை பயிறு சாதம் தான். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. முதல் நாள் நைட்டே பார்த்திங்கன்னா பச்சை பயிரை நான் ஊற வச்சுட்டேன். ஒருவேளை நீங்கள் உடனே செய்ய போகிறீங்க, ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக வெறும் சட்டியில் நீங்கள் வறுத்துட்டு, அதாவது கடாயில் வறுத்துட்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நான் முதல் நாள் ஊற வச்சு அந்த பாசி பயிரை வேக வச்சுக்கிறேன். நல்லா வேக வச்சு கொஞ்சம் குலைவாகிற மாதிரி எடுத்துக்கலாம். ஒருவேளை குலைவாக ஆகலை அப்படின்னா கூட நீங்கள் வந்து மத்து வச்சு இல்லை கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லாவே குழஞ்சிடும். இப்போ மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ மசிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் நல்ல குலைவாக இருக்கும். நல்லா இது மாதிரி குழஞ்சிருந்தாச்சு அப்படின்னா தான் நம்ம இதை கலந்து விட்டு சாம்பார் மாதிரி வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இதை வந்து நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சாம்பார் டேஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் சாம்பார் டேஸ்ட்டில் வைக்க போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கரம் மசாலா தூள், மிளகாய் தூள் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் இன்றைக்கி சாம்பார் மாதிரி தான் கலந்து விட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு பக்கம், ஜீரகம் ஒரு பக்கம் போட்டு பொரிய விட்டுடலாம். ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இது மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து புளி அது மாதிரி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டியாக நறுக்கிட்டு கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை பயிரில் உப்பு சேர்த்துட்டோம். இருந்தாலும் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் இருக்குல்ல, அதை வந்து சில்லி போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சில்லியாக போட்டு எடுத்துக்கிறேன். காலிஃப்ளவர் சில்லி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மஞ்சூரியன் ரெசிபி இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தேன். அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே இருக்குது. வெஜ் ஐட்டம்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெசிபிஸ் வரும், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்து வச்சுருந்த அந்த
வதக்கின்னு இருந்துச்சுல வெங்காயம் தக்காளி, அதில் வந்து மிளகாய் தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, நல்லா வெங்காயம் தக்காளி சாப்பிட்டா வதங்கினதுக்கப்புறம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாலாம் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கொதி வரட்டும். இது மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பயிறு, அதை வந்து நல்லா கரைச்சிட்டு அது கூட இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக கொதிக்க வைங்க. கொஞ்சம் நேரம் கொதிச்சாலே போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஏன்னா பச்சை பயிறு ஆல்ரெடி வெந்தாச்சு இல்லையா, நம்ம வெங்காயம் தக்காளி ஆல்ரெடி எல்லாமே நல்லா வதங்கியாச்சுல. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான பச்சை பயிறு சாம்பார் வந்து ரெடி ஆயாச்சு. பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும் இந்த பச்சை பயிரில் செஞ்ச சாம்பார். இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. ஒரு பக்கம் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு, அதையும் ரெடி ஆயாச்சு. ஒரு பக்கம் பச்சை பயிர் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ ரெண்டையுமே இறக்கிட்டு சாதம் வந்து பிள்ளைங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக சின்ன குட்டி சர்வத்தில் வடிச்சிருந்தேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் இதெல்லாத்தையும் கலந்து கொடுத்துடலாம். எப்போவுமே நான் வந்து சாம்பார் தனியாக குழம்பு தனியாக கொடுத்து வர பழக்கம் கிடையாது. ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூலில் வந்து கிளறி சாப்பிடும்போது கஷ்டப்படுவாங்க, இல்லை ட்ரெஸ்லலாம் சிந்திடுவாங்க. ஸோ இடத்துல சிந்திட்டாலும் பிரச்சனையாக போயிடும் இல்லையா. ஸோ பாவுன்றனால நான் எப்போவுமே சாதம் வந்து கிளறி தான் கொடுப்பேன், அவங்கள கிளறிக்க சொல்ல மாட்டேன். சாதத்து கூட இதை போட்டு நல்லா கலந்து விட்டு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து மிளகாய் இது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா இடையில எடுத்து விட்டுருங்க. ஒருவேளை அவங்களுக்கு வாயில் பட்டுச்சு அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சின்ன டிஃபன் பாக்ஸில் அவங்க கை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பொறுக்கி போட்டு எடுத்து போட்டுட்டு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் எப்போவுமே ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுறீங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்து அதை கொடுத்து விடுங்க, அதுதான் ரொம்பவே நல்லது. ஸோ இது மாதிரி நல்லா சாதத்தை கிளறி விட்டுக்கலாம். எப்போவுமே நீங்கள் சாம்பாரோ ரசமோ இது மாதிரி கிளறி நீங்கள் சாதம் கொடுக்குறீங்க அப்படின்னா ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து அந்த பருப்பு எல்லாம் ஊற்றி இது பண்ணி நல்லா ரொம்ப வந்து தண்ணி மாதிரி இருக்க மாதிரி பார்த்து கொடுத்து விடுங்க. மூடி வைக்கும்போது நான் கொஞ்சமாக ஒரு கரண்டி குழம்பு ஊற்றிட்டு தான் நான் வந்து பிள்ளைங்களுக்கு வச்சு விடுவேன். ஸோ ஒரு பக்கம் காலிஃப்ளவர் ரெடி, டிஃபன் பேக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து ஃப்ரைடே. ஸோ எப்போவுமே ஃப்ரைடே வந்து சாம்பார் வர மாதிரி பார்த்துக்குவேன். பட் இந்த ஒரு டைம் மாறிடுச்சு. ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை சேர்த்தாச்சு. என்ன சாதம் நான் சொல்லவே இல்லைல்ல, புளி சாதம் தான். புளி சாதம்னா சும்மா சாதாரணமாக எப்பவும் செய்கிற மாதிரி புளி சாதம் கிடையாது. இது கூட வரமிளகா பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா புளி சாதத்துக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேடாக நான் செஞ்ச இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி தான் நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் செஞ்சு வச்ச இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடியை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் செஞ்சால் ஃப்ரெஷ்ஷான பொடிங்க. ஸோ இதோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி, டக்குன்னு செய்யக்கூடிய டக்குன்னு முடியக்கூடிய வேலை. ஏன்னா ஃப்ரைடே கொஞ்சம் எனக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னால இந்த பொடி சாதத்தை போட்டு கிளறி கொடுத்துட்டேன். ஸோ அதை தான் இன்றைக்கி உங்களோடையும் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போதே அப்படி கடையில் கிடைக்கிற பொடி மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இந்த கோயில்களெல்லாம் சாப்பிட்ருப்போம்ல புளியோதரை சாதம், அந்த டேஸ்ட்டு அப்படியே நமக்கு கிடைக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் ட்ரை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சிட்டிங்கன்னா டக்குன்னு இந்த சாதத்தை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்களேன், ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அவ்வளோ சீக்கிரமாக இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஜஸ்ட்டு தாளித்தோம் அப்படின்னாலே நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சிடும். சாதம் மட்டும் வச்சாலே போதுமானது. பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குல்ல. கூட வந்து உருளைக்கிழங்கு வரவல் தான் நான் செஞ்சு கொடுத்தேன். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன், அப்படியே தாளித்து விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய 5 days லஞ்ச் மெனு எல்லாமே முடிஞ்சாச்சு. உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எடுத்த ரெசிபியை தான் ஃபுல்லாகவே சேர்த்து ஒரே வீடியோவாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.